நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். உங்களை பார்க்கதான் வந்திருக்கேன் சுவாமிஜி. நான் ஒரு கனவு கண்டேன். காணாம போன என்னோட பொண்ணு திரும்ப என்கிட்டயே வந்துருவான்னு ஒரு தடவை சொல்லியிருந்தீங்க. அவளும் வந்துட்டா. இப்ப என்னோட கனவுல வந்து நீங்க என்ன சொன்னீங்கன்னா, காணாம போன என் பேத்தி திரும்ப வருவான்னு சொன்னீங்க. அத பத்தி தெரிஞ்சுக்கலாம் தான் நான் ஓடோடி வந்திருக்கேன். அந்த குழந்தை உயிரோட இருக்கா இல்லையான்னு கூட எங்களுக்கு தெரியாது சுவாமி. இருந்தாலும் எங்களோட முயற்சியை கைவிடாம நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன் நீங்க எதுவும் பேசாம இருக்கீங்க? எல்லா கனவுகளும் உண்மையாகாது. ஆனாலும் சில உண்மைகள் சில கனவுகள் மூலம் நமக்கு புரிய வைக்கும். அப்படின்னா என் பொண்ணோட மக இருக்கா? அந்த குழந்தை உயிரோட தான் இருக்கா. நிழல் மாதிரி கூடவே இருக்கா. மன்னிச்சுக்கோங்க, நீங்க சொன்னதுக்கான அர்த்தம் எனக்கு புரியல. அந்த குழந்தை உங்க பக்கத்திலேயே தான் இருக்கு. நிஜமாவா? எங்க இருக்கா? எவ்வளவு தூரத்துல இருக்கா? எந்த திசையில இருக்கா? கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன். என்ன ஆச்சு? அவளை பார்க்கறதுக்கான நேரம் வரல. எல்லாமே மறைஞ்சுக்கிட்டு இருக்கு. கடவுளே, என்னோட பேத்தி எங்க இருக்கா? ஸ்நாக்ஸையும் சாப்பிட மாட்ற? எனக்கு வேண்டாம். நீ ரொம்ப வருத்தமா இருக்கியா? இன்னைக்கும் எங்க அம்மா ஸ்கூலுக்கு கூட்டிட்டே வரல. பாட்டி அம்மா தான் வந்தாங்க. இவளுக்கு அம்மா இல்ல போல. இருக்காங்க. அப்படின்னா ஏன் வர மாட்டாங்க? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தானே எங்க அம்மா வந்துட்டு போனாங்க. நான் இன்னும் அவங்கள பார்க்கவே இல்லை. இதோ இவளோட அம்மா அந்த பாட்டியா தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன்.
சரிதான். அதனால தானே அந்த பாட்டி உன்னை ரெகுலரா கொண்டு வந்து விடுறாங்க. இல்ல, அந்த பாட்டி ஒன்னும் என் அம்மா கிடையாது. ஐயோ கண்மணி, எதுக்கு அழுகுற? கண்மணி அழுகாத. நாளைக்கு என்னோட அம்மா கண்டிப்பா என்ன கூட்டிட்டு வருவாங்க. அதெல்லாம் சும்மா, அவங்க வரவே மாட்டாங்க. வருவாங்க. உன்னுடைய அம்மாக்கு உன் மேல பாசம் இருந்திருந்தா அவங்க தான் தினமும் ஸ்கூல்ல கொண்டு வந்து விடுவாங்க. எங்க அம்மாக்கு எப்பயுமே என் மேல பாசம் இருக்கு. நாளைக்கு எங்க அம்மா இங்க வருவாங்க. பெட்டு கட்டலாமா? பெட்டு, ஒரு கலர் பென்சில். நாளைக்கு என்னோட அம்மா வருவாங்க. அம்மா என்ன ஸ்கூலுக்கு கூட்டிட்டு வருவாங்க. அந்த எதிர்பார்ப்புலாம் வேண்டாம். உங்களுடைய குடும்பத்தில் இன்னும் ஒரு குழந்தைய பிரசவிக்கிற பாக்கியம் ஒருத்தருக்கும் உண்டாகாது. ஐயோ, ஒருவேளை அப்படி ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அதோட அதனுடைய அம்மாவுக்கு ஆயுசும் முடிஞ்சு போயிடும். அப்படின்னா இந்துக்கு குழந்தை பிறந்தா இந்துவும் செத்து போயிடுவா, அவ குழந்தையும் செத்து போயிடும். அப்படின்னா என்னோட குடும்பம் விருத்தியே ஆகாதா? அப்படி ஆகாம இருக்க நாங்க என்னதான் பாவம் பண்ணோம்? உங்க குடும்பத்தோட ரத்த சம்பந்தப்பட்ட உறவுன்னு தான் சொன்னேன். உங்க குடும்பத்துக்கு வேற ஒரு குடும்பத்திலிருந்து கல்யாணம் பண்ணிட்டு வர பொண்ணுக்கு புத்திர பாக்கியம் கண்டிப்பா உண்டு. ஐயோ கடவுளே, நான் அம்பாட்டோட ரத்த சொந்தம் இல்ல. வேற ஒரு குடும்பத்துல இருந்து கல்யாணம் பண்ணிட்டு வர இன்னொரு பொண்ணால குழந்தை பெத்துக்க முடியும். அப்படின்னா எனக்கு ஸ்கோப் இருக்கு. கடவுளே, நான் கேள்விப்படுறதெல்லாம் உண்மையா? இருந்தாலும் இந்துக்கு அவளோட பொண்ணு திரும்ப கிடப்பா இல்ல? கூடிய சீக்கிரம் அந்த சம்பவம் நடக்கணும் கடவுளே. சுவாமி, சாமி இங்க பாருங்க, உச்சகால பூஜைக்கு இங்க என்ன பண்ணுவீங்க? ரத்த புஷ்பாஞ்சலி அப்புறம் கடம் பாயசம். உச்சகால பூஜை நடக்கும் இல்லையா? கண்டிப்பாமா. ரெண்டுக்கும் சேர்த்து எவ்வளவு ஆகும்? 150 ரூபா. இன்னைக்கே அந்த பூஜையை கொஞ்சம் பண்ணிடுங்க சாமி. அபிராமி சித்திர நட்சத்திரம். 500 ரூபாய்க்கு என்கிட்ட சேஞ்ச் இல்லையம்மா. பூஜைக்கு 150 ரூபாய் தானே? மீதி இருக்கிறது உங்களுக்கு தட்சணை. நான் ஆசைப்படுற விஷயம் நடக்கணும்னு உங்க மனசளவுல பிரார்த்தனை பண்ணி ரத்த புஷ்பாஞ்சலி பண்ணுங்க. இந்தாங்க. எப்படி 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 பாரு, சாமி சொன்னது நல்லா கேட்டியா? என்னோட இந்த 2 காதால நல்லா தெளிவா கேட்டேன்பா. இப்பவும் அவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் என் மனசுக்குள்ள அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு. உங்களுடைய குடும்பத்துல இன்னும் ஒரு குழந்தைய பிரசவிக்கிற பாக்கியம் ஒருத்தருக்கும் உண்டாகாது. நான் அதை கேட்ட நிமிஷமே ஓடி போய் அந்த சாமியாரை கட்டி பிடிக்கலான்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் வேண்டான்னு முடிவு பண்ணிட்டேன்.
அட கடவுளே, ரொம்ப நாளைக்கு அப்புறமா மனசு குளிர்ற மாதிரி நல்ல வார்த்தையை நான் கேட்கிறேன். ஆஞ்சநேயா, அது இருக்கட்டும் அபி. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அபி? ஒன்னும் பண்ண வேண்டாம். ஒரு 9 மாசம் கைய கட்டிக்கிட்டு சும்மா இருந்தாலே போதும். இந்துலேக்கா பொட்டிக்குள்ள போயிடுவா. ஐயோ, அப்பயும் அந்த குழந்தை உயிரோட தானே இருக்கும். இங்க பாரு, அவளோட மூத்த பொண்ணு நமக்கு தொந்தரவா இங்க அம்பாட்டில தானே இருக்கா. அப்படி இருக்கும்போது ரெண்டாவதா ஒரு குழந்தை வருதுன்னு சொன்னா, பிரசவத்துக்கு அப்புறமா இந்துவும் செத்து போயிடுவா, அந்த குழந்தையும் செத்து போயிடும். அதுக்கான வழியை நான் ஏற்பாடு பண்ணிருக்கேன். சாமிஜி கிட்ட தட்சணையும் கொடுத்துட்டேன். ஒருவேளை அந்த குழந்தை உயிரோட இருந்தா அந்த உயிரை நாம எடுத்துடலாம். அந்த முதல் குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயத்துல நம்ம நினைச்சது எதுவுமே நடக்கல. அவ இப்பவும் உயிரோட தான் இருக்கா. அதுவும் அம்பாட்டில தான் இருக்கா. அதுவும் இந்துக்கும் பார்வதிக்கும் முன்னாடி. அதனாலதான் நான் சொன்னேன், பிரசவத்துக்கு அப்புறமா இந்து கொடிய குழந்தையும் செத்து போகலன்னா நாம அதை கொன்னுடணும். ஐடியெல்லாம் நல்லா தான் இருக்கு, கேக்குறது சுகமா தான் இருக்கு. ஆனா இது வெறும் சாமியோட வாக்கு மட்டும்தாம்மா. பாரு, இந்த மாதிரி பல வார்த்தைகள் பழிக்காம மேலேயே அப்படியே சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருக்கு. அதனால நீ சாமி சொன்னதெல்லாம் கேட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட வேணாம். சாமிஜி சாதாரண ஆள் கிடையாது. அந்த ஆளோட முகத்தை பார்த்தாலே தெரியும் அவர் சொல்றது அப்படியே நடக்கும்னு. ஓ, அப்படின்னா நாம அந்த ஆளை போய் பார்க்கலாம். ஆனா அவரை போய் பார்க்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்பா. நம்ம மனசுக்குள்ள இருக்கிறத அந்த ஆளு கண்டுபிடிச்சிருவாரு. அப்படியா? நான் புதுசா சில பிளான் எல்லாம் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படியா? சொல்லுமா. அம்பாட்டு குடும்பத்தோட சொத்தை இதுக்கப்புறம் அனுபவிக்க போறது அந்த இந்துவோ கண்மணியோ, இதுக்கப்புறம் பிறக்க போற அந்த குழந்தையோ கிடையாது. அதுக்கு பதிலா இந்த அபிராமியோட குழந்தை இருக்கும். உன்னோட குழந்தையா? எங்க? எனக்கு பிறக்க போற குழந்தை. என்னோட பையன் இல்லனா பொண்ணு, அவங்க 2 பேர் தான் அம்பாட்டோட எல்லா சொத்துக்கும் இருக்கிற ஒரே வாரிசு. நீ என்னம்மா சொல்லிட்டு இருக்க? எனக்கு சுத்தமா ஒன்னும் புரியல. ஆனா இது வரைக்கும் இன்னும் உனக்கு குழந்தை பிறக்கவே இல்லைல்ல? பிறக்கும்ல. ஓ, அப்படி வரியா? எதிர்காலத்தை பத்தி சொல்ற? ஆமா. சித்தி என்னையும் தத்தெடுக்கவே இல்ல. அதுக்கு பதிலா என்னுடைய குழந்தைய நான் தத்தெடுக்க வைப்பேன். தத்தெடுத்தே ஆகணும். அதுக்காக நம்ம முதல்ல கண்மணிய வீட்டை விட்டு அனுப்பணும். பிரசவத்துக்கு அப்புறம் இந்துவும் குழந்தையும் செத்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் தனியா இருக்க பார்வதி சித்தியோட கைகள்ல நான் என் குழந்தைய ஒப்படைக்க போறேன். அதுக்கப்புறம் அம்பாட்ட சொத்தோட நிரந்தர வாரிசா என் குழந்தை இருக்கும். கோடீஸ்வரியா இருக்கிற மகளுக்கு கோடீஸ்வரியா இருக்கிற அம்மா. ஓஹோ, நினைச்சு பார்க்கும்போது அப்படியே புல்ல அரிக்குது. அந்த கனவு நினைவாகணும்னா முதல்ல ஒருத்தரை நம்ம எரிக்கணும். அது இந்துலேக்கா. நம்ம பத்த வைக்கிற நெருப்புல எரிய போற பாவப்பட்ட ஜென்மம். என்னங்க, மெடிசன்லாம் எங்க வச்சீங்க? பேக் சீட்ல இருக்குமா, அதை நான் எடுத்துட்டு வரேன். இந்து, கொஞ்சம் பார்த்து பொறுமையா இருங்க கூடாதா? அட என்ன நீ? இங்க பாரு, நீ ஏற்கனவே மனதைரியம் இருக்க ஒரு ஆள் தான். ஆனா ஜாக்கிரதையா இருக்கணுமா? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. உன்னோட மனநிலை எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா என் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு நீ புரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸ்பெஷலா புரிஞ்சுக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. நீங்க ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க. டாக்டர் நம்ம கிட்ட சொன்னதை வச்சு நீங்க எதையோ யோசிச்சுட்டு இருக்கீங்க. டாக்டர் ஒன்றும் நம்ம கிட்ட எதையோ சொல்லல. ஒரு குழந்தைய கேர் பண்றதுக்கோ அது பிரசவிக்கிறதுக்கான உடலமைப்பு உனக்கு அத டாக்டர் சொல்றதுனால தான் நமக்கு தெரியுது. என்னோட பாடி வீக்னு உங்களுக்கு தோணுதா என்ன? நம்ம பந்தய வச்சுக்கலாமா? 5 நிமிஷத்துக்குள்ள நான் இந்த வீட்டை சுத்தி 10 ரவுண்ட் ஓடிட்டு வரேன். இங்க பாருந்தோ, தான் ஒரு அம்மாவாக போறோன்ற விஷயத்த எந்த பொண்டாட்டியும் கேட்க ஆசைப்படுவா. நம்ம நிலைமையை வச்சு பார்க்கும்போது நீ ஹாஸ்பிட்டல்ல வச்சு சொன்ன மாதிரியே அது ஒரு ஆசுவாசமும் கடவுளோட அருள் மட்டும்தான். 2வது ஒரு குழந்தை பிறக்கணும்னு எனக்கும் ஆசை இருக்கு.
நம்ம பொண்ணை வளர்க்கறதுக்கு எனக்கு வாய்ப்பே கிடைக்கல. அது மட்டும் இல்லாம என்னோட குழந்தைய என்னால ஆசைப்பட்டு பார்க்க கூட முடியல. அப்படி இருக்கும்போது நீ மறுபடியும் அம்மாவாக போற. நமக்கு ஒரு குழந்தை வரப்போகுது. சொல்ல போனா இந்த குழந்தை நமக்கு வேணும் தான். நான் எதுக்கும் எதிர்ப்பு தெரிவிக்கல. ஆனா எனக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு நீங்க பயப்படுறீங்க. அதுதானே பிரச்சனை. அது ஒரு சின்ன பிரச்சனையெல்லாம் இல்ல. என்னங்க இங்க பாருங்க, என்னோட முதல் பிரசவத்தை நீங்க மறந்துட்டீங்களா? நம்ம 2 பேருக்கும் இடையில அன்னைக்கு பெரிய சண்டை இருந்துச்சு. வெளியே கூட்டிட்டு போய் சண்டை போட்டு போற வழியில என்னை இறக்கி விட்டுட்டு நீங்க பாட்டுக்கு போயிட்டீங்க. இந்த மோசமானவர். இந்து, புருஷனோட பயமுறுத்தல கொஞ்சம் கூட எதிர்பார்க்காதனா நடு ரோட்ல தலை சுத்தி விழுந்துட்டேன். போதும் விடுமா. டாக்டர் நந்திதா தான் என்னை கிளினிக் கூட்டிட்டு போனாங்க. அங்க வச்சுதான் நான் பிரெக்னென்ட்னு கன்ஃபார்ம் பண்ணாங்க. அப்ப அவங்க என்ன சொன்னாங்க ஞாபகம் இருக்குல்ல? லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணதுனால உடம்பு இன்னும் பழைய நிலைமைக்கு வரலன்னு. கர்ப்பமோ பிரசவமோ ரிஸ்க்னு சொன்னாங்க. நான் சம்மதிக்கவே இல்லையே. அதுக்கப்புறம் சீனியர் டாக்டர் ஷாம் பிரசாத் கிட்ட என்னை கூட்டிட்டு போனாங்க. அவரும் அதே தான் சொன்னாரு. இந்த பிரெக்னன்சி ஆபத்துன்னு வேண்டான்னு சொன்னாரு. எல்லாரும் என்கிட்ட அதான் சொன்னாங்க. அது முடியாதுன்னு நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் என்ன நடந்தது? எனக்கு குழந்தை பிறந்ததுல எந்த பிரச்சனையும் வரலையே. அதுக்கான காரணம் என்ன தெரியுமா? எந்த ஆபத்தும் நடக்காதுன்னு என் மனசு எனக்கு நம்பிக்கை கொடுத்தது. அதே மனசு மறுபடியும் எனக்கு அந்த நம்பிக்கையை கொடுக்குது. எந்த பிரச்சனையும் வராம கண்டிப்பா எனக்கு குழந்தை பிறக்கும்னு. உன்னோட ஆசைதாமா உன்னை இந்த மாதிரிலாம் சொல்ல வைக்குது. ஆனா நம்ம பாடி கண்டிஷன் என்னன்னு ஒரு டாக்டரால மட்டும்தான் சொல்ல முடியும். வில் பவர் வேணும். ஆனா அது மட்டும் இருந்தா போதாது. அப்படி இருந்தா யாரும் டாக்டரை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லையே. எல்லாத்தையும் மனசுக்கிட்டே ஒப்படைச்சிடலாமே. இதுக்கு பிறகு பிரசவம் ரிஸ்க்னு டாக்டர் சொன்னதுனால நீ கொஞ்சம் யோசனை பண்ணும். இதுல நான் யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்லைங்க. கடவுள் நிறைய சோதனை கொடுத்துட்டாரு. நம்ம அம்மு விஷயத்துல இப்போ நமக்கு சோதனை தான் கொடுத்துட்டு இருக்காரு. அதுக்காக ஒரு பரிசு கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்காரு. அந்த பரிசை ஏத்துக்கணும்ல. ஏத்துக்கணும். டாக்டர் சொல்ற எல்லாத்தையும் ஒரு வார்த்தை விடாம கேக்குற. அதுக்காக என்ன மருந்து வேணா சாப்பிடுற. என்னங்க என்னங்க இங்க பாருங்க. லேபர் ரூமுக்கு முன்னாடி கையை கட்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ நர்ஸ் கதவை திறந்து வெளியே வந்து கேட்பாங்க, இந்துலேக்கா கூட வந்தவங்க யாருன்னு. அப்புறம் ஒரு வெள்ளை துணியில இருக்க நம்ம குழந்தைய இதோ இந்த அப்பா கையில இப்படி கொடுப்பாங்க. அந்த குழந்தையோட முகத்தை பாக்குற நிமிஷம் உங்க எல்லா டென்ஷனும் இல்லாம போயிடும். அது வரைக்கும் பொறுமையா இருங்க. ஓகே? பாருங்க அருண், பி பிராக்டிக்கல். எனக்கு நல்லாவே புரியுது டாக்டர். நீங்க மட்டும் புரிஞ்சுக்கிட்டு எந்த பிரயோஜனமே இல்லை. உங்க ஒய்ஃப் கிட்டயும் சொல்லி புரிய வைக்கணும், கன்வின்ஸ் பண்ணணும். அத சொன்னல, காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. பிறக்க போற குழந்தைக்காக மட்டும்தான் இந்துலேக்கா யோசனை பண்றாங்க. ஆனா நம்ம முதல்ல இந்துலேக்கா பத்தி தான் யோசனை பண்ணணும். அம்மா இருந்தா தானே குழந்தையும் இருக்கும். டாக்டர், அவங்களுக்கு லிவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. நான் ஓப்பனாக சொல்கிறேன், இந்த ப்ரெக்னென்சி கொஞ்சம் கூட சேஃப் இல்லை. 50-50 சான்ஸ்.
இந்து எங்க? உள்ளதான் இருக்கா. டாக்டர் என்ன சொன்னாங்க? பிரச்சனையெல்லாம் இல்ல. நான் என் பேத்திய பத்தி ஒரு விஷயத்த சாமிகிட்ட கேட்க போயிருந்தேன். குழந்தை திரும்ப வந்துருவான்னு அவர் என்கிட்ட சொன்னாரு. இந்துவுக்கு காய்ச்சல் மட்டும்தான் இருக்கா இல்ல வேற ஏதாவது? அவ ஹாஸ்பிட்டல்ல இருந்தே உங்களுக்கு கால் பண்ணி சொன்னாலே. இல்லையே. என்ன தகவல்? அப்போ உங்களுக்கு தெரியாதா? தெரியாது அருண், என்னன்னு சொல்லு. காலையில டெம்பரேச்சர் செக் பண்ண ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம். இந்து பிரெக்னண்டா இருக்காத்தா. அருண்? ஆமா, டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரா. உங்களுடைய குடும்பத்துல இனி ஒரு குழந்தை பிறக்கிற பாக்கியம் ஒரு ஆளுக்கும் கிடையாது. ஐயோ, ஒருவேளை அப்படி ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த குழந்தையோட அம்மா உயிரோடவே இருக்க மாட்டா. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.